எல்லோருக்கும் வணக்கம். ஏ எதுக்குடி இப்படி கிண்டல் பண்ணுற? இல்லை ஆயா வணக்கம் சொல்லிட்டோம் அப்படின்னு தான் சொன்னேன், வேற என்ன சொல்லப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டு எங்கள் அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு ஒரு வீடியோவில். இப்போ எங்கள் அம்மா வந்து ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் அவங்க 2 நாள் ஆச்சு வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா பிரியா பக்கத்துக்கு வந்திருக்காங்க. பேத்தியை ரொம்ப நாளாக பேத்தி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் ஆனதுனால ரொம்ப லாங் ஆகிடுச்சு. அதனால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிடுது. இப்போது அவங்க உடம்பு சரியில்லாதவங்க தாங்க இதில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுனால பெங்களூர்லேயே இருக்காங்க. அப்பப்போ வருவாங்க, இந்த மாதிரி நாங்கள் போய் பார்ப்போம், அவங்களும் வருவாங்க. ஆனால் 2-3 நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்க, செட் ஆகிறதில்ல அவங்களுக்கு. பெங்களூர்லேயே பிடிச்சி போச்சிங்களா, 3 நாள் 2 நாள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரெயின் ஏற்றி விடுங்க அப்படின்னு கிளம்பிடுவாங்க. பேச மாட்டாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாங்க. பேச ஆரம்பித்தாங்கன்னா நல்லா பேசுவாங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க. பேத்தி பார்க்கறதுக்காக வந்தாங்க. இப்போ அவங்களுக்காக நான் வந்து பிரியாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து பச்சை பட்டாணி வச்சு ஒரு அருமையான கீ ரைஸ், அதாவது பெங்களூரில் வந்து கீ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து பச்சை பட்டாணி சாதம் தாளிக்கு போகிறேன். இப்போ நான் தேங்காய் பாலெல்லாம் வச்சு ஒரு சூப்பராக செஞ்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நைட்டு வந்து ட்ரெயினுக்கு போகிறாங்க. அதனால் சாப்பிட வச்சு ட்ரெயினில் போய் ட்ரெயின் ஏற்றிட்டு வரணும். போயிட்டு இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனுன்னா இது குழி கரண்டியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வரும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு லவங்கம், 4 லவங்கம், ஒரு 2 சின்னது பிரியாணியில் குட்டி குட்டியாக, ஒரு 3 பட்டை, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் இது சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம், இல்லைன்னா வெடிக்கும் மேலெல்லாம் வந்து மூடி வச்சிடலாம். பச்சை மிளகா வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி வரணும். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கால் கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கின உடனே 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த சைடு வந்து இந்த கீ ரைஸுக்கு வந்து முட்டை வறுவல் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை வந்து இந்த பக்கம் வேக வச்சுருக்கிறேன், நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணி வந்து நல்லா 2 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை பட்டாணிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. எங்கள் அம்மா தான் வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, 40 ரூபா கிலோன்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க பச்சை பட்டாணி. அந்த பச்சை பட்டாணி வச்சு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கம்மியாக இருக்கும் போதெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அதிகமாக இருக்கும்போது நம்ம செய்ய முடியாதுல்ல, அதனால் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் குருமா, இந்த மாதிரி சாப்பாடு, பச்சை பட்டாணியில் வடை செய்யலாம். அப்புறம் வந்து நான் என்ன பிரியா வந்து பன்னீர் கேச்சு பச்சை பட்டாணியில் செஞ்சுட்டு சப்பாத்தி செய்யுமான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து எவ்வளோ முடியுமோ பச்சை பட்டாணி வச்சு சப்பாத்தி செய்யலாம், பூரி செய்யலாம், நிறைய செய்யலாம். இங்கே ஒரு பக்கம் வந்து தேங்காய் பால் ரெடி ஆகினுக்குது. தேங்காய் பால் தான் முக்கியமாக இந்த ரைஸ்க்கு வந்து தேவை. அரைச்சி வடிகட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிதட்டில் வந்து அரிசி வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த பட்டாணியோட நல்லா எண்ணெயில் வந்து அரிசி வந்து வதங்கட்டும். நல்லா ஒரு பெரிய தேங்காவை எடுத்து பால் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கிறோம். 4 டம்ளர் வந்து தண்ணியோடு சேர்த்து கடைசியாக இருக்கிறதெல்லாம் வடிகட்டி வச்சுக்கிறோம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அளந்து ஊற்றிக்கிறேன். வெறும் தேங்காய் பால்லே செய்யலாம். அப்படி தேங்காய் பால் இல்லை, தேங்காய் பால் சேர்த்துக்க முடியலன்னா நீங்கள் தண்ணி வந்து சூடு பண்ணி சேர்த்துங்க, 1க்கு 2ன்னு சொல்லிட்டு சேர்த்துங்க. நான் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற அரிசி தான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நமக்கே வந்து 3 டம்ளருக்கும் கம்மியாக தான் இருக்குது. தண்ணி தான் சேர்க்க போகிறேன். 3 டம்ளர் பால், 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு அதிகம் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, இல்லை இது கூட கம்மியாக சாப்பிட்றாங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நான் வந்து 3 விசில் வைப்பேன். உங்கள் அரிசி நீங்கள் சமைக்கிற அரிசி எப்படி இருக்குது, 2 விசில் வைப்பீங்களா இல்லை 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. நாங்கள் வாங்குகிற அரிசி வந்து 3 விசில் வச்சா தான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பும் சேர்த்துக்கிட்டேன்.
நல்லா 3 விசில் வரட்டும். ஒரு பக்கம் வந்து முட்டை வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு வறுவல் பண்ணிக்கலாம். குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. குறைஞ்சிட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா பளபளன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வெறும் தேங்காய் பால் 1 டம்ளர் மட்டும் தான் நம்ம தண்ணி சேர்த்தா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து முட்டை வறுவல் செய்யலாம்னு நினச்சேன். டக்குன்னு வந்து நம்ம பிரியா வந்து எங்கள் அம்மாவுக்கும் வந்து அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டால் பிடிக்காது. வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மாதிரி செஞ்சால் இந்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதால டக்குன்னு வந்து 2 வெங்காயம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வதக்கின்னு இருக்கேன். ஏன்னா முட்டை போட்டு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி காரசாரமாக செஞ்சால் வெறும் தேங்காய் பால் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ தேங்காய் பால் சாதம், கீ ரைஸு, பட்டாணி சாதம் எது ஒன்றா சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டா முட்டை தொக்கு ஆகிறதுக்குள்ளே சுட சுட அப்படியே இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூடவே நம்ம சம்மந்தி வீட்டில் வந்து மாடு கன்று போட்டுதுங்களாம். நல்லா திக்கான பால் அவங்களே வந்து காய வச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து 3ஆவது நாள் பால். இது நாங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு அதை விட இதுதான் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ பாலும் எடுத்துகிட்டு வாப்பா, அதை நம்ம எப்படி சொல்கிறது, காய வைக்கும் போது நம்ம பன்னீர் மாதிரி உதிர் உதிராக நம்ம பால்கோவாலாம் வரல அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாங்க. காலையில் பாதி செஞ்சு மதியம் சாப்பிட்டோம். இப்போ பாதி இருக்குது. இது அம்மாவும் இப்போ சாப்பிட்டு போவாங்கன்றதுனால இப்போ சூடாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இது ஒரு பக்கம் நம்ம காய்ச்சிக்கலாம். அதெல்லாம் வடிகட்டிக்கலாம். ஏன்னா அப்படியே கறந்து கொடுத்து அமிச்சாங்களா, அதில் வந்து தூசுலாம் இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த பக்கம் வந்து காய வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் காயட்டும், இந்த பக்கம் ஒரு பக்கம் தொக்கு ரெடி ஆகட்டும். பாருங்கள், நான் பால் ஊற்றினேன் இல்லையா, சிவம்பால் இந்த மாதிரி தாங்க வருங்க. 3ஆவது நாள் பால் வந்து இப்படி தான் வரும். ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த தண்ணியோடு அப்படியே குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அம்மாவுக்கு வந்து போட்டு எடுத்துமே சூடாக கொடுக்க போகிறேன். அவங்க இவ்வளோ தாங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக. ஆமாம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ தான் அவங்க சாப்பாடு. இவ்வளோதான், ஒரு கரண்டி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இதே பாருங்களேன், முட்டை வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டமாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடே இவ்வளோதான். இவ்வளோதான் வற்புறுத்தினாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ எதுவுமே கொடுக்கலாம். நம்ம டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிட்ணும். இதுவே வேணான்னு இந்த ஒரு கரண்டி சாப்பாடு. ஓ, சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறாங்களா, அதனால தான் உடனே சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிடவே இல்லை, இருடி சாப்பிட்டோம். நல்லா இருக்கும் சாப்பாடு. இன்றைக்கி அம்மாவுக்காக முட்டை தொக்கு, தேங்காய் பால்லாம் வச்சு பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.